ஹாப்பி மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள். கூடவே நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. உங்களோட பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்களை நம்ம சேனலில் வீடியோஸில் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பேர், ஊர், உங்களோட அந்த டேட்டு அதை நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம பிறந்தநாள் வாழ்த்து பேர் சொல்லி அவங்களோட ஊர், டேட் ஆஃப் பர்த் சொல்லி நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு டிஃபன் ரெசிபி தான். கொஞ்சம் நல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி, பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சேமியா வச்சுட்டு தான் பண்ண போகிறோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல வெரைட்டியான ஒரு டிஃபன் ரெசிபி கிடைக்கும். இந்த வெயிலுக்கு தர்பூசணி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த தர்பூசணி ஜூஸ் காலைல டிஃபனுக்கு பதிலாக எடுத்துக்கோங்க. வயிறு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நான் அப்படி தான் காலையில் பெரும்பாலும் பழைய சாதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காலையில் பழைய சாதம் நல்லா மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சுப்பேன். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தர்பூசணியோ பப்பாளியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துப்பேங்க. சரி, ஓகேங்க, வாங்க டிஃபன் ரெசிப்பியை பார்க்கலாம். வாங்க, 4 விதமான டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேமியா சில பேருக்கு சேமியானாலே பிடிக்காது. ஆனால் சேமியாவை வச்சு இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க, மாட்டேன்னு சொல்லாமல் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. சேமியா பிரியாணி, சேமியா லெமன், தயிர் சேமியா, முட்டை சேமியா, 4 வெரைட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் நான் கடாயை வச்சுருக்கிறேன். 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடைகளில் இப்போ வறுத்த சேமியானே கிடைக்கிது. அந்த மாதிரி உப்புமா சேமியா வாங்கிக்கோங்க, வறுத்த உப்புமா சேமியா வாங்கிக்கோங்க. 2 பாக்கெட் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 2 பாக்கெட் அளவு, ஒரு பாக்கெட் 180 கிராம், 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 2 பாக்கெட் சேமியாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். குழையக்கூடாது. நமக்கு சேமியா உதிரி உதிரியாக இருந்தால் தான் ஒவ்வொரு வெரைட்டி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சேமியா 2 நிமிஷம் வேகிறதுக்குள்ளார நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்ல பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கிறேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 20 வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சேமியா வெந்துடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேமியாவை வடிச்சுக்கலாம். வடித்ததுக்கப்புறம் நம்ம குளிர்ந்த தண்ணி, அதாவது நார்மல் வாட்டரே போதும், 2 செம்பு அளவுக்கு நல்லா ஊற்றி அலசிடுங்க சேமியாவை. அப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல், சில நேரங்களில் சேமியாவில் ஒரு ஸ்மெல் வரும், அது வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சிடலாங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வெங்காயம் நிறம் மாறி வரட்டுங்க, அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்லேருந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குங்க. உங்களுக்கு வரமிளகா கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டில் நம்ம ஹோம்மேடாக அரைச்ச கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா அந்த எண்ணெயில் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க.
இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு சொல்லணும்னா 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்துலேயும் பாதி சாறு விட்டால் போதும். ஒரு 4 ட்ராப்ஸ் சாறு விட்டுட்டு இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துடலாங்க. பாருங்கள், தண்ணி விட்டு அலசினதுக்கப்புறம் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஓரங்கள்லேருந்து அந்த மசாலாக்களெல்லாம் எடுத்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவுலேருந்து அப்படியே உதிரி எடுத்து விடுங்க. ஃபோக் இருந்ததுன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அந்த சேமியா உடையாமல் சூப்பராக வரும். கிளறும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறிக்கலாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதோட நீங்கள் சிக்கன் சேர்த்து செய்யணுன்னா கூட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும்போது சிக்கனை நல்லா பொடி பொடி பீஸாக நம்ம சில்லிக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில்லி பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்த்துடலாங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு பூண்டு 4-5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேமியாவில் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கிறோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெயில் அந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, தக்காளி வரமிளகாய் பேஸ்ட், அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனம் போக எண்ணெயில் நல்லா வதங்கி சுண்டிருச்சுங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதோட நம்மளோட கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் உங்களோட ஆப்ஷனல் தான். மிளகுத்தூள் சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயில் பரட்டும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் தீஞ்சு போகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டையோட அளவு கூடுதலோ கம்மியோ அது உங்களோட ஆப்ஷனல் தாங்க. நான் ஒரு பவுல் நிறைய உள்ள சேமியாவுக்கு 2 முட்டை மாத்திரம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் முட்டை இன்னும் கூடி 2 சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம். நல்லா இது கொஞ்சம் அந்த மசாலாவோட ஸ்பைஸியாகவே இருக்கும். அந்த முட்டை சேமியா சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு ஸ்பைஸியாகவே இருக்கும். நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. கைவிடாமல் பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்பவும் சுருண்டு வரக்கூடாது. 3/4 பதம் வந்தோடனே சேமியாவை சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா அந்த முட்டை எல்லாமே இந்த சேமியாவில் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இந்த மாதிரி ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரத்தில் உள்ள சூட்டுலேயே நல்லா சேமியாவை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுவையான முட்டை சேமியா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சேமியான்னு வேண்டாம் சொல்ல மாட்டாங்க, பெரியவங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இனி அடுத்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் உங்களோட ஆப்ஷனல் தான். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்து விடுங்க. வெங்காயம், நிலக்கடலை, வரமிளகாய் எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எதுவுமே தீஞ்சு போகாத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சைப்பழ சாறு எடுத்து வச்சுருக்குறேங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பரட்டி விட்டுக்கோங்க.
நம்ம பிழிஞ்சு வச்ச லெமன் ஜூஸை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தீயில ஃப்ளேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கடுத்தா மாதிரி ஆகிடும். அதனால் லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த சட்டியில் இருக்க சூட்டுலேயே இந்த சேமியாவை நல்லா பெரட்டி விடுங்க. உங்களுக்கு பெரட்டும் போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. டைம் ஆகும்போது கரெக்டாக அந்த சாறு வந்து சேமியாவில் அப்சர்வ் ஆகி நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நம்மளோட லெமன் சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு. நேரம் ஆகும்போது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நீங்கள் லெமன் ஜூஸில் தண்ணி கலக்காமல் அப்படியே சேர்த்து கலர்னிங்கன்னா கரெக்டாக வருங்க. இனி அடுத்த நம்ம தயிர் சேமியாவுக்கு தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. இதோட சின்ன சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி 1 துண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேமியாவுக்கு பச்சை மிளகாயை விட வரமிளகா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10 காஞ்ச திராட்சை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுத்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாளிச்சுக்கோங்க. அந்த சீரகம்லாம் கரிஞ்சு போகாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சேமியாவை சேர்த்துடலாங்க. ஒரு பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு அந்த சட்டியில் இருக்கிற சூட்டோடைய தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் நான் ஏற்கனவே நைட்டு ஊற்றி வச்சுருந்த தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது. புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தயிர் சேமியா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. நேரம் ஆகும்போது இன்னுமே சேமியாவில் தயிர் அப்சர்வ் ஆகுங்க. அந்த டைமில் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். விதவிதமான 4 விதமான சேமியா ரெசிபி தான் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.